ஹலோ வணக்கம். கேபேஜ் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கேபேஜை நறுக்கி குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இதில் பேபிகார்ன் இருந்ததுனால பேபிகார்ன் அதோடு சேர்த்துருக்கேன். தேங்காயோட சீரகம், மிளகு, பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். வானலில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தாளித்து வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே இதோட கருவேப்பிலையை சேர்த்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்ததும் நம்ம வேக வச்சுருந்த காய்கறியும் சேர்த்து வச்சுக்கலாம். இதில் நான் வேக வைக்கிறதுக்கு மஞ்சள் உப்பு கொஞ்சமாக போட்டுருக்கேன். அதோட பெருங்காயத்தையும் சேர்த்து வச்சுருந்தேன். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். கலந்து வச்சுட்டு நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பு இதோட பட்டாணி வேக வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 1/4 கப், பாசிப்பருப்பு ஒரு 3/4 கப் அளவு சேர்த்து வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து விட்டுட்டு எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இதோட நான் அரைச்சி வச்சு தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாம். தேங்காயில் தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகு, சீரகம், இதோட குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்று கலந்து எல்லாமே ஆல்ரெடி பாயில் பண்ணது தான். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதித்த உடனே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கேபேஜ் கூட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இது. காரம் கொஞ்சம் குறைச்சலாக தான் போட்டிருக்கேன் நான். தேவைப்பட்டால் உங்களுக்கு நிறைய பச்சை மிளகாய் கூட சேர்த்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ.